வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகாபாரத போர்ல குருக்ஷேத்திரத்துல 16வது நாள். அந்த நாளோட ஆக்ஷன், த்ரில்லர், சென்டிமெண்ட்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் தர்மன், அர்ஜுனன், கிருஷ்ணன் இந்த 3 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய குடும்ப சண்டையே வந்துச்சு. கர்ணனை கொன்னாதான் கூடாரத்துக்கு வரணும்னு சண்டைக்கோழி அண்ணன் போட்ட கண்டிஷன், அதை நிறைவேற்ற போன தம்பிக்கு வந்த ஒரு விசித்திரமான குழப்பம். கடைசியில கர்ணனை கொல்ல போன அர்ஜுனன் தன் அண்ணனையே கொல்ல வில்லை எடுத்த ஒரு ஷாக் ட்விஸ்ட். கிருஷ்ணர் எப்பவும் போல ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அந்த சண்டையை எப்படி சமாளிச்சார்? இந்த 16ஆம் நாள்ல நடந்த அந்த பரபரப்பான உரையாடலின் ரகசியத்தை பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். குருக்ஷேத்திர போர்ல 17வது நாள். அன்னைக்கு தர்மனுக்கும் கர்ணனுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் நடந்துச்சு. ஆனா அந்த போர்ல கர்ணன் தர்மனை தோற்கடிச்சு அடிச்சு துரத்தி விட்டான். தர்மனுக்கு அது தாங்க முடியாத அவமானம். இந்த கர்ணன் நம்ம இப்படி தோக்கடிச்சிட்டானேன்னு சொல்லி கோபத்துல பொங்கிக்கிட்டு கூடாரத்துக்கு வந்துட்டான். உடனே தன் தேரோட்டிய கூப்பிட்ட தர்மன், நீ இப்போதே அர்ஜுனன் கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. இன்னைக்கு நீ கர்ணனை கொன்னாதான் நீ கூடாரத்துக்கே வரணும்னு சொல்லி அனுப்புன்னு கண்டிஷன் போட்டான். அண்ணனோட கோபம் அப்படி. தேரோட்டியும் அர்ஜுனன் கிட்ட போய் நடந்த அவமானத்தை சொல்றான். அர்ஜுனனுக்கு உடனே உசுப்பேத்திடுச்சு. என்னது, எங்க அண்ணனையே தோக்கடிக்கிறதா? கிருஷ்ணா, இப்பவே தேர ஓட்டு, அவனை போய் கொன்னுட்டு வரேன்னு கர்ஜிக்கிறான். கிருஷ்ணர் தேர கர்ணன் பக்கத்துல ஓட்டுறார். அர்ஜுனன் வெள்ளையும் அம்பையும் எடுக்கிறான். முதல் குறி நெற்றி. கர்ணனோட நெற்றிக்கு குறி வைக்கணும்னு பாக்குறான். பார்த்தா அவனுக்கு தள்ள சுத்துது. ஐயோ, இது எங்க அண்ணன் தர்மனோட நெற்றி மாதிரியே இருக்கே, இதனால குறி வைக்க முடியாதுன்னு சொல்றான். 2வது குறி மார்பு. கிருஷ்ணர் சிரிக்கிறார். சரிடா, நெற்றிக்கு குறி வைக்க முடியலன்னா பரவாயில்ல, அவனோட மார்புக்கு குறிவைன்னு சொல்றார். அர்ஜுனன் மார்புக்கு பார்க்கறான். ஐயோ, இது எங்க அண்ணன் பீமனோட மார்பு மாதிரியே இருக்கே, இதற்கும் குறி வைக்க முடியாதுன்னு சொல்றான். 3வது குறி கால். கிருஷ்ணருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அடப்பாவி, அப்போ அவனோட காலுக்கு குறிவைடா, நேர அடிச்சிடுன்னு சொல்றார். இப்போ அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே தலை சுத்துது. என்னால முடியாது கிருஷ்ணா, இந்த கர்ணனோட காலை பார்த்தா எங்க தாய் குந்தியோட கால் மாதிரியே தெரியுதுன்னு சொல்றான். இந்த சென்டிமெண்ட் டிராமா கிருஷ்ணரை கடுப்பாக்குது. உன் தாய் குந்தியோட கால் மாதிரி இருக்கா? அப்போ நீ இப்போ போருக்கு தகுதி கிடையாது, வா கூடாரத்துக்கு போலாம்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை கூட்டிட்டு வரார். தர்மன் அர்ஜுனனை பார்த்து சந்தோஷமா ஓடி வந்து கேட்கிறான், என்னடா கர்ணனை கொன்னுட்டியா? நல்ல செய்தி தானே கொண்டு வந்திருக்க. அர்ஜுனன் சோகமா, இல்லன்னா கர்ணனை கொல்ல முடியலன்னு சொல்றான். அவ்வளவுதான். தர்மனுக்கு பிடிச்சது பாருங்க கோபம், அண்ணன் கோபம். உன்னை நம்பிதாண்டா இந்த போரையே இழுத்துக்கிட்டேன், நீ இருக்கிற தைரியத்துல தான் இந்த போரையே நான் தொடங்கினேன். இப்போ என்னடான்னா கொல்ல முடியாதுன்னு சொல்ற. ஏண்டா, உன் கையில இருக்கிற வில் என்ன காண்டிப்பமா? அது வெறும் மூங்கில்டா, அதை கீழே வை, போய் கர்ணன் கிட்ட நாம எல்லாரும் சரணாகதி ஆகலாம்னு கோபத்துல வார்த்தையை விட்டுட்டான். இந்த சரணாகதிங்கிற வார்த்தை தான் அர்ஜுனனை தூண்டி விட்டுடுச்சு. அர்ஜுனன் ஆத்திரத்துல கத்துறான், உன் கூட பிறந்த பாவத்துக்கு நாங்க எல்லாரும் 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சோம். இப்போ என்னடான்னா என்னாலதான் இந்த போருக்கு வழின்னு சொல்ற. இப்போ உன்னை கொல்லாம விடமாட்டேன்டா நீ வில்ல தூக்கிட்டு தர்மனை நோக்கி போறான். என்னடா இது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டையை பார்த்தா நீங்க உங்களுக்குள்ளே அடிச்சு செத்துடுவீங்க போல இருக்கே, நிப்பாட்டுங்கடான்னு சொல்லி கிருஷ்ணர் இடையில் புகுந்து அர்ஜுனனை தடுத்து நிறுத்துறார். அர்ஜுனன் கோபத்துல, கிருஷ்ணா, நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், என்னோட வில்லான காண்டீபத்தை இழிவுபடுத்துபவனை நான் கொன்றே ஆகணும். இப்போ நான் எங்க அண்ணனை கொன்னேனான்னு கேக்குறான். இங்கதான் நம்ம கிருஷ்ணரோட மாஸ்டர் பிளான் வருது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம், கவலைப்படாத. நீ உன் அண்ணனை பார்த்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா கேவலமா திட்டு, அதுவே உன்னுடைய சபதத்துல உன் அண்ணனை கொன்னதுக்கு சமம்னு சொல்றாரு. சரி, செத்த மாதிரி இருக்கணும், ஆனா சாக கூடாது, இந்த ஏற்பாடு பண்ணிரலாம்னு சொல்லி அர்ஜுனன் தர்மனை பார்த்து ரொம்பவே அசிங்கமா மனசு நோகம்படி திட்டுறான். தர்மனுக்கு மனசு உடைஞ்சு போகுது. நம்ம தம்பி நம்ம இப்படி திட்டானேன்னு ரொம்பவே வருத்தப்படுறார். இப்போ அர்ஜுனனுக்கு வந்தது பாருங்க ஒரு ஃபீலிங். உருகும் தம்பி, ஐயையோ நம்ம அண்ணனை ரொம்ப அசிங்கமா திட்டானே, அதனால நான் தீக்குளிக்க போறேன், தற்கொலை செஞ்சுக்க போறேன்டா கிருஷ்ணான்னு சொல்றான். அதுக்கு கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம். நீயே உன்னை புகழ்ந்து பேசிக்கோ. தன்னை தானே புகழ்ந்து பேசுவது தற்கொலைக்கு சமம். அது உன்னுடைய சபதத்தை நிறைவேற்றும்னு ஒரு புது ரூலை கொண்டு வரார். பாத்தீங்களா நண்பர்களே, இப்படித்தான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தர்மனுக்கும் நடுவுல குருக்ஷேத்திர போரோட 17வது நாள்ல ஒரு சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி டிராமா நடந்துச்சு. கிருஷ்ணரோட சமயோசித புத்தியால அண்ணன் தம்பி சண்டை தவிர்க்கப்பட்டது. இனி யாராவது உங்க அண்ணனை திட்டிட்டா நீங்க கோபத்துல வில்ல எடுத்துறாதீங்க.
திட்டுவது கொல்வதற்கு சமம், புகழ்வது தற்கொலைக்கு சமம்னு கிருஷ்ணா ஃபார்முலாவை பயன்படுத்தி சமாளிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மகாபாரத ரகசியத்துடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.